ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இன்னைக்கு நடந்த சட்டமன்ற பேரவைக் கூட்டத்தில் காவிரி பிரச்சனை மற்றும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருந்தப்ப திடீர்னு அதை நிறுத்திட்டாங்க. காரணம், கடுமையான அமளி ஏற்பட்டிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தருக்கொருத்தர் ஒருமையில் கூச்சலிட்டு கத்தியிருக்காங்க, மரியாதைக்குறைவாக பேசியிருக்காங்க. சட்டமன்ற பேரவையை நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் நீங்களும் இப்படி செஞ்சால் உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்களும் பயப்படுறீங்களா அப்படின்னு நெட்டிசன்கள் கடுமையாக டிவிக்கேவை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. லைவ் டெலிகாஸ்ட் கட்டானப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பற்றி திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் பேசியிருக்கிற அவர், என்ன நடந்தாலும் நான் வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு சரித்திர புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் தான் முதல்வர் விஜய் அப்படின்னு பேசியிருக்காரு. இதுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில் கொடுக்கிறப்ப, எங்களோட முதல்வர் 5 நிமிஷம் கொளத்தூர்ல பேசுனதால தேர்தல் முடிவு என்ன வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது எங்களுடைய முதல்வருக்கு நல்லாவே தெரியும். முதல்வரை கொச்சைப்படுத்தும் விதமாக திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் பேசிட்டே இருக்காரு அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஆனால் இது பற்றி முதல்வர் விஜய் அவர்கள் எந்த பதிலும் கொடுக்கல. இதே போல மகளிருக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை, முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு தாவேக உடைய வாக்குறுதிகள் பற்றி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருந்திருக்காங்க. தற்போது ஆளுநர் உரை பற்றி மட்டுமே பேரவை உறுப்பினர்கள் பேச வேண்டும், விவாதத்தை திசை திருப்ப வேண்டாம் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. திமுக எம்எல்ஏ ஆஸ்டினை பேச அனுமதிக்காதால தாவேகா எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து முதல்வரை வச்சு படம் எடுத்த அட்லி பல படங்கள்ல இருந்து காட்சிகளை வெட்டி ஒட்டி படம் எடுப்பாரு. அட்லி படம் போல தான் திமுகவுடைய சாதனையை வெட்டி ஒட்டி தான் ஆளுநருடைய உரை தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்துக்கும் அட்லிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் அதுக்கு கேட்டிருக்காரு. அட்லி பத்தி மட்டும் கிடையாது, நான் சட்னி பத்தி கூட பேசுவேன் அப்படின்னு திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு. குறிப்பா விளாத்திக்குளம் பாலியல் வழக்கு நிலைமையை பத்தி கேட்டதுக்கு, கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி பற்றி ஆதவ் அர்ஜுனா மறைமுகமாக பேசியிருக்காரு. விளாத்திக்குளம் பாலியல் பிரச்சனை பற்றி பேசினா அதுக்கு மட்டும்தானே நீங்கள் பதில் சொல்லணும், எதுக்கு தேவையில்லாமல் கொளத்தூரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு திமுக எம்எல்ஏக்கள் கடுமையாக வாதம் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து டிவிக்கு உடைய 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்னா ஆக்ரோஷமாக எழுந்து நின்றுருக்காங்க. இப்படியே திமுக மற்றும் தாவேகாவினர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருமையில் மாறி மாறி கத்திட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் டிவிக்கு உடைய ராயபுரம் எம்எல்ஏ அடிக்க பாஞ்சு வர மாதிரி கடைசி வரிசையிலிருந்து வேகமாக வந்திருக்காரு. லைவ் கட் ஆனதுக்கு அப்புறமா இப்படி கடுமையான கூச்சல் அமளி ஏற்பட்டிருக்கு. சபாநாயகர் 2 தரப்பையும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கிட்டு சமாதானப்படுத்திட்டு இருந்திருக்காரு. கடைசியா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க பேசினா நாங்களும் பேசுவோம், நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி டோன்ல எங்களாலையும் பேச முடியும், ஆனா அவையுடைய மரபுக்காகவும் நாகரிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அமைதியா இருக்கும். எங்களை தூண்டி விடுறது போல திமுக எம்எல்ஏக்கள் பேசிக்கிட்டே இருந்தா நாங்க அதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டோம், தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி சட்டப்பேரவையை தொடர்ந்து நடத்தி முடிச்சிருக்காங்க.